சாண்ட்ரா வந்து இன்றைக்கி கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இன்றைக்கி ஜெயிலில் போட்டால் எப்படி நம்மளை தான் போடுவாங்கன்னு. திவ்யாவும் சாண்ட்ராவும் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தாங்க, நம்ம தான் இன்றைக்கி கண்டிப்பாக ஜெயிலில் இருப்போம், ஐயோ கொஞ்சம் வெயில் இல்லாத நேரமாச்சும் போடுங்க பிக் பாஸ்ன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ திவ்யா வந்து கேட்டிருப்பாங்க, ஆக்சுவலாக வந்து என்ன தானே உங்களை தானே ஜாஸ்தி அடிக்கணும் நீங்கள் பண்ணதுக்கு, ஏன் எல்லோரும் என்னையை ஜாஸ்தி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து சாண்ட்ரா ஆமாம் புரியல அப்படிங்கிறாங்க. அவங்க சீக்ரெட் டாஸ்க்னு இன்னும் ரிவீல் பண்ணலை. ஸோ திவ்யாவுக்கு தெரியாது, அதனால 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தனியாக கேமராவில் வந்துட்டு அவங்களோட 2 குட்டீஸையும் பார்த்துட்டு நல்லா சாப்பிடணும், கீழே இறங்கி போய் ப்ளே பண்ணணும், சீக்கிரமே தூங்கிடணும், அப்போ தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மதர் அந்த டியூட்டி மிஸ் பண்ணுறதே கிடையாது. நான் பார்ப்பேன், லவ் யூன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்னிங் முழிச்சு வரும்போதே சம்டைம்ஸ் என்னென்னா ப்ரஷ் பண்ணிட்டு வரும்போதே வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க கொஞ்ச நேரம், குழந்தைங்கள மிஸ் பண்ணி. அது கூட ட்ராமான்னு சொல்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. 2 சின்ன குழந்தைங்க 5 வயசு குழந்தைங்கள விட்டுட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே பிரஜன் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, இது மாதிரி பிக் பாஸ் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு கடையில் சொல்லி வச்சுட்டு வந்திருக்காங்களாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ குட்டி குட்டி கிஃப்ட் போகுமா. ஸோ பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி அவங்க அந்த குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக் பாஸ் அங்கிள் வந்து நிறையா கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு, ஆனால் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் அம்மா அப்பா பிக் பாஸ் போயிருக்கோன்னு சொல்லிட்டீங்கன்னா பிக் பாஸ் அங்கிள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த கிஃப்ட்ஸ் அனுப்பிடுவாங்க, உங்களுக்கு தரமாட்டாங்க, ஸோ நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குட்டீஸும் ஓகே அப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு போல இருக்க. உடனே அந்த சின்ன குழந்தைங்க உட்காந்து பிக் பாஸ்க்கு நிறையா கிஃப்ட் கார்டு எல்லாமே ரெடி பண்ணி என்ன பொம்மை வேணுங்கிற லிஸ்ட்டு வேறு எழுதி கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதை வந்து பிக் பாஸ் சென்ட் பண்ணுற மாதிரி யாரோ ஒருத்தர் போய் எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் அந்த குட்டீஸ்க்கு ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க போல இருக்கு. ஸோ ஸ்வீட். பேரண்ட்ஸ் மாதிரி யாருமே வர முடியாது, அம்மா அப்பா 2 பேருமே வந்திருக்காங்க. ஸோ அவங்க எப்போவுமே மிஸ் பண்ணாமல் அந்த குட்டீஸ்க்கு அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.